நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் குருபகானுடைய அஸ்தங்கம் மறைவு பலன்கள் காணப்போகிறோம். முதல்ல சுய ஜாதகத்தில், அதாவது ஒரு ராசி கட்டத்தில் சூரியனும் குருவும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாதகத்தில் அஸ்தங்கம் ஆனவர்களுக்கு முதல்ல பலன்கள் பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகத்தில் குரு அஸ்தங்கமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வீடியோ முன்னாடி தள்ளிவிட்டு ராசி பலன் மட்டும் பார்க்கக்கூடியவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் குருபகான் அஸ்தங்கமாக இருந்தால் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அஸ்தங்கம் என்பது சூரியனுக்கு, அதாவது ராசி கட்டத்தில் சூரியனுக்கு முன்னாடி கிரகம் இருந்து வான்வெளியில் பார்க்கும்போது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சூரியனுக்கு பின்னாடி இருந்து கிரகம் சூரியனை நெருங்கும். மேற்கே கிரகம் அஸ்தங்கமாகி சூரியனுக்கு பின்வீட்டில் கிழக்கே உதயமாகும். அதாவது சூரியன் உதயமாவதற்கு முன்னாடியே கிழக்க கிரகம் உதயமாகும். அஸ்தங்கம் உதயம். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோ மறுபடியும் தள்ளிவிட்டு பாருங்கள். சுய ஜாதகத்தில் குருபகான் அஸ்தங்கம் ஆன ஜாதகர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் வம்சாவளியில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அவங்களுடைய குடும்பத்தில், அதாவது குரு நட்சத்திரம், சிம்மராசியில் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் இருக்கிறது. அந்த மக நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் பிறப்பாங்க. குருபகானுடைய புனர்பூசம், விசாகம், போரட்டாதியில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. அதே மாதிரி சூரிய பகவானுடைய கிருத்திகை, உத்திராட நட்சத்திரத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. இது குரு சூரியன் ஒரு ராசி கட்டத்தில் இணைந்து இருக்கக்கூடிய ஜாதகருடைய குடும்பத்தில். குரு அஸ்தங்கமான ஜாதகருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குருபகானுடைய பெயரை கொண்டவர்கள் நபர் இருப்பார். அதாவது பொன்னவன், தெய்வ சிகாமணி, இந்த மாதிரி குருபகானுடைய தெய்வ அருள் கொண்ட, தெய்வ பெயரை கொண்ட நபர்கள் இருப்பாங்க. அந்த பெயர் கொண்ட பரம்பரையாக இருக்கும். குரு அஸ்தங்கமான இந்த ஜாதகருடைய பரம்பரையில் தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உடையவர்கள் இருப்பாங்க. அதாவது கோயிலுக்கு பரம்பரையாக வேண்டுதல் வைத்து கோயிலுக்கு மெரமணம் ஓடுறது, தேர் வடம்பிடித்து இழுப்பது, கோவிலுக்கு இவங்களுடைய காணியாசி இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. குரு அஸ்தங்கமான குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், பார்த்தீங்கன்னா சன்னியாசியா வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு காணாமல் போனவர்களும் இருப்பாங்க. பேங்கில் கடன் வாங்கி பல வருட காலம் வட்டி கட்டி கொண்டே இருப்பவர்களும் குரு அஸ்தங்கமான குடும்பத்தில் இருப்பாங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் என்பது இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகன் தன்னுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா குரு அஸ்தங்கமாச்சுன்னா குருவுடைய காரகம் முதல்ல குழந்தை. தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய பங்களிப்பு என்பது ஜாதகனுடைய பங்களிப்பு குறைவாக தான் இருக்கும். தன் குழந்தைகள் மேல் பாசம், பரிவு பெரும்பாலும் காட்ட மாட்டாங்க. தன் குழந்தைகளுக்கு குரு அஸ்தங்கமான ஜாதகனால் உதவி என்பது குறைவாக இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகனுடைய பிள்ளைகளுக்கு சரியான காலகட்டத்தில் சரியான வயதில் திருமணம் செய்ய மாட்டாங்க. அதனால் குரு அஸ்தங்கமான ஜாதகனுடைய பிள்ளைகளுக்கு புத்திர தோஷம், குழந்தை பாக்கியம் தடை தாமதத்தை உண்டாக்கும். அதாவது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பிள்ளைங்க விஷயத்தில் குரு அஸ்தங்கமானவர்கள் காலம் கடத்தி விடுவார்கள். வயது கடந்து திருமணம் செய்து அவங்களுக்கு புத்திர தோஷத்தை இவங்களே ஏற்படுத்தி விடுவார்கள். குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் நான் மட்டுமே நீதிமானாக இருக்கிறேன், உண்மையாக பேசுகிறேன், நான் மட்டும்தான் நீதியை காப்பாற்றுறேன் அப்படின்னு இவங்கள நினச்சிக்குவாங்க. தன்னுடைய அதிகாரத்தில் குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் தன்னுடைய அதிகாரத்தில் குடும்பத்தை நடத்துவாங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகருக்கு கண்டிப்பாக நகை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அதாவது உங்களுடைய வயதில் ஒரு 30 பவுனு 40 பவுனு 50 பவுனு கண்டிப்பாக வந்து நீங்கள் தங்க நகை வாங்குவீங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகருக்கு கண்டிப்பாக பண பற்றாக்குறை என்பது உங்களுடைய வயதில் வாழ்நாளில் வந்துக்கிட்டே இருக்கும். கை செலவுக்கு பணம் இருக்கும், திடீர்னு பணம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரியான பண பற்றாக்குறை குரு அஸ்தங்கமான ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. குரு அஸ்தங்க பலன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விரிவாக தெளிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. இந்த வருஷம் குரு பகவான் கடகராசியில் பார்த்தீங்கன்னா அஸ்தங்கமாகிறார். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் குரு பகவான் மேற்கே அஸ்தங்கமாகிறார். 9/8/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை 10 மணி அளவில் குரு பகவான் கிழக்கே உதயமாகிறார். கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு அஸ்தங்க மறைவு பலன்கள் காணலாம். கன்னிராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியானவர். அதாவது சுக கலத்திராதிபதி. கன்னிராசிக்கு வந்து குரு வந்து பாதகாதிபதியாக வருவார். கன்னிராசிக்கு 11ஆவது வீட்டிலே குரு பகவான் உச்சம் பெற்று செல்வது பெரும்பாலும் உங்களுக்கு யோகம்தான். கடந்த காலங்களில் கடந்த வருடங்களில் வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை, அல்லது உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் உத்தியோகத்திலிருந்து வேலை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கும். நல்ல வருமானம், சம்பாத்தியம், நல்ல லாபங்கள் 11ஆவது வீட்டிலே குரு பகவான் இருக்கும்போது கன்னிராசி அன்பர்கள் அதிகமான பணம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்து இந்த மாதிரி உங்களுடைய வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து உயரும். 11ஆவது வீட்டிலே 4 7ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில், அதாவது மேற்கே மறைந்து செல்லும்போது கண்டிப்பாக வாழ்க்கை துணையிடம் அனுசரிப்பு வேண்டும். கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லணும். 7ஆம் அதிபதி 11ஆவது வீட்டிலே அஸ்தங்க நிலையில் செல்லும்போது புதிய நண்பர்கள் வழியில், கூட்டாளிகள் வழியில் கன்னிராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும். புதிய நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து கெட்ட வழியில், தகாத வழியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உண்டு. கன்னிராசிக்கு 7ஆம் அதிபதி அஸ்தங்கமாகி அடுத்த 30 நாட்கள் செல்லும்போது கண்டிப்பாக வியாபாரம், வெளியிட தொடர்புகள் மூலம் கன்னிராசி என்பதற்கு சில தொந்தரவுகள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் வந்து வெளியில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. கன்னிராசிக்கு 4ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்துக்கள் வழியில் சிலருக்கு வந்து செலவுகளை உண்டாக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி அஸ்தங்கமான வீடு, மனை, நிலம், சொத்து வழியில் செலவுகள் உண்டு. சிலர் வந்து வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு இடம், வேறு வீட்டுக்கு இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவிடம் கோச்சிக்கிட்டு, அம்மாவிடம் சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் தாங்கக்கூடிய நிலை கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அதனால் வந்து அம்மாவிடம் இந்த காலகட்டத்தில் சண்டை போடாமல், எதிர்த்து பேசாமல் இருப்பது நல்லது. ஏற்றுமதி, இறக்குமதி, வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த 30 நாட்கள் அதிக முதலீடு இல்லாமல் நீங்கள் வந்து தற்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முதலீடையே வச்சு இந்த காலகட்டம் செயல்படுவது நல்லது. அதிக முதலீடு போட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பிரச்சனை வரும். கன்னிராசிக்கு 11ஆவது வீட்டிலே குரு வந்து அஸ்தங்க நிலையில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுடைய அப்பாவுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள், அடிக்கடி சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் இந்த 30 நாட்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கன்னிராசி அன்பர்கள் கவனம் எடுத்து செயல்படுவது நல்லது. குரு பகவான் அஸ்தங்கமாக இந்த 30 நாட்கள் சஞ்சாரம் செய்யும்போது கன்னிராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. புதிய நண்பர்கள், புதிய கூட்டாளிகள் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்களுடைய ஐடியா, அறிவுரையை கேட்பது உங்களுக்கு சாதகமற்ற அமைப்பு. குரு பகவான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது கன்னிராசி என்பர்கள் இந்த காடு, நிலம், சொத்துக்கள் குத்தகைக்கு ஓட்டக்கூடியவர்கள், அதாவது 2 ஏக்கரை 3 ஏக்கரை குத்தகைக்கு பிடிச்சி
நிலம் ஓட்டக்கூடியவர்கள், இந்த காலகட்டத்தில் குத்தகைக்கு நிலம் ஓட்டக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா குத்தகையில் பணங்காசு ரீதியாக ஒரு சிலருக்கு பிரச்சனை வரலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு 4 7ஆம் அதிபதி 11வது வீட்டிலே அஸ்தங்க நிலையில் செல்லும்போது இந்த 30 நாட்கள் எதிலும் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இந்த 30 நாட்களை கடப்பது நல்லது. ஏன்னா அதிக லாபம் வரும், 1க்கு 2ஆக சம்பாதிக்கலாம் அப்படின்னு அதிக முதலீடு செய்வதை கன்னிராசி அன்பர்கள் இந்த 30 நாட்கள் தவிர்ப்பது நல்லது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.